நெருக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? வியாகுலத்தோடு இருக்கிறீர்களா? என் நெருக்கத்தை யார் மாற்றுவார்கள்? நான் தேவ சமூகத்தில் அழுது விழிக்கிறேன், ஆனாலும் என் நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே, என்னை அநேகர் நெருக்கி கொண்டிருக்கிறார்களே என்று தேவ சமூகத்தில் எத்தனை பேர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கத்தையும் அவர் நீக்கி உங்களை விடுவிக்க சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் அவனை சூழ்ந்து கொண்டு வந்தது. தன் மாமனாராகிய சவுல் தாவீதை நெருக்கப்படுத்தி கொண்டிருந்தான். அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும், அவனை வீழ்த்த வேண்டும், அவன் இந்த சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடாது என்று சொல்லி அவனை துரத்தி கொண்டே இருந்தான். ஆனால் தாவீதோடு தேவன் இருந்ததினால் தாவீதின் ஜீவனை பாதுகாத்தார். குகைகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தாவீது ஒளிந்து கொண்டு தன் ஜீவனை பாதுகாத்து கொண்டான். ஆண்டவர் எல்லா நெருக்கத்திலும் இருந்து தாவீதை விடுவித்தார். சவுலுக்கு பிறகு தாவீது இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தான். 40 வருஷம் ஆட்சியில் அவனுடைய ஆட்சி சமாதானமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது.